ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சென்னையை சேர்ந்த திவினேஷ் தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கரூரை சேர்ந்த அதிக ரசிகர்கள் வச்சிருக்காங்க யோகாஸ்ரீ. மேலும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஸ்ரீமதியும் அதிக ரசிகர்கள் வச்சிருக்காங்க. இப்படி 3 பேரும் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பக்தி திருவிழா சுற்று அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதுல யோகாஸ்ரீயை பொறுத்தவரைக்கும் அம்மன் பாடல பாடியிருந்தாங்க. ஸ்ரீமதி பொறுத்தவரைக்கும் முருகன் பாடல பாடியிருக்காங்க. திவினேஷை பொறுத்தவரைக்கும் முருகன் பாடல பாடியிருக்காருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அருமையா பாடி மெய் மறக்க செஞ்சிருக்காங்க பக்தி திருவிழா சுற்றுலா. ஆனா எதிர்பாராத விதமா பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு நடுவர்கள் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2 வாரமா பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கிடையாது. கடைசியா பார்த்தீங்கன்னா நல்லா பாடிட்டு இருந்த யோகேஸ்வரனை வெளியேற்றிருந்தாங்க. அப்படி இருக்க நிலைமையில இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் உள்ள வெளியேற்றப்படுறதுக்கு 2 போட்டியாளர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நல்லா பாடிட்டு இருந்த யோகேஸ்வரனை வெளியேற்றிருக்காங்க. இந்த வாரம் ஊட்டி பட்டு 2 அப்படின்னு சொல்லப்படுற புவனேஷை வெளியேற்றதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பட்டு 2 ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பாடிட்டே இருந்தாலும் கடைசியா பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு எதுவுமே கொடுக்காம வஞ்சிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க வேலையில பார்த்தா திவினேஷும் டேஞ்சர் ஜோனுக்கு வரதுக்கு வாய்ப்பு சற்று குறைவா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமா ரசிகர்கள் முன்னாடி இறுதிப் போட்டிக்கு போவார் அப்படின்னு ரொம்பவே அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. யோகாஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பரா பாடிட்டு இருந்தாலுமே நடுவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பரிசு எதுவுமே கொடுக்காம காத்து வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. யோகாஸ்ரீ மற்றும் திவினேஷ் பார்த்தீங்கன்னா வெளியேற்றினா நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இறுதிப் போட்டிக்கு போவாங்களா? திவினேஷ் இறுதிப் போட்டிக்கு போவாரா? யோகாஸ்ரீ இறுதிப் போட்டிக்கு போவாங்களா? குறிப்பா ₹10,00,000 மதிப்புள்ள பரிசை யார் வெல்வாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அவரோட பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் திவினேஷ் தவளையை பிரடம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.